வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்குது. ஏற்கனவே விஜய் 2 நாளைக்கு முன்னாடியே அவருடைய டிவிகேக்கு எங்கெங்கெல்லாம் பணம் வருதுங்கிற அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு கட்சி வரும்போது அந்த கட்சிக்கு இப்போ இவர் வந்தார், கமலஹாசன் வந்தார். அவருக்கு டார்ச் லைட் கொடுத்தாங்க. அப்போ விஜய்க்கு எல்லா ஏரியாலையும் ஒரே சின்னம் கொடுப்பாங்களா, இல்லை மாற்றி மாற்றி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா அவங்க அக்கௌண்ட்லாம் சப்மிட் பண்ணதுனால இன்றைக்கி ப்ரொசீஜர் பிரகாரம் அவங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி டிவிகேக்கு ஒரே சின்னம் தமிழகம் முழுக்கும் அப்படிங்கும்போது விசில் பறக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே விஜய் ரசிகர்களுக்கு பரிச்சயமானதான் அந்த பிகில்னு ஒரு படம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் எளிதில் மக்களை சென்றடையக்கூடிய ஒரு சின்னமாக இருந்தால் அது ரொம்ப சந்தோஷம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அக்கௌண்ட்டை ஒப்படைச்சிருக்காரு. இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, விஜய் கட்சிக்கு எங்கெங்கெல்லாம் ஃபண்டு வருது, இப்போ நிறையா மாநாடுலாம் போட்டார், அதுக்கெல்லாம் எங்கே ஃபண்டு வருதுன்னு தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம், விஜய்க்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுகின்ற பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தெரியாமையாக இருக்குது. அவங்கள மீறி ஃபண்டு வந்துட முடியுமா உள்ளன்ட்டு. இப்போ தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாரு. இந்த அக்கௌண்ட்டை வச்சா எங்கேருந்து பணம் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஒன்று. ஆனால் அதற்குள்ளே பலவிதமான அவதூறுகள். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜான ஆரோக்கியசாமிக்கு வெளிநாட்டிலேருந்து கிறிஸ்துவ மிஷினரி பணம் கொடுக்குறாங்க, லைவ்லா பணம், என்னென்னமோ வார்த்தை. அதாவது தொடர்ச்சியாக இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ஒரு மதத்தின் அடையாளமாக அவரை கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி விஜய் ஒரு மதத்தின் அடையாளமாக இருக்கிறார், வெகுஜன மக்கள் அவர் ஆதரிக்கிறாங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஒரு மத ரீதியாக அவரை டார்கெட் பண்ணக்கூடிய முயற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகம் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளாது. எம்ஜிஆர் அவர்களையோ, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களையோ, கலைஞர் அவர்களையோ அவங்க சார்ந்திருக்க சமூக தலைய மக்கள் ஓட்டு போட்டாங்க. நல்லா யோசனை பாருங்க. இது என்னென்னா அவரை கொஞ்சம் டார்கெட் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, அது முடியல. என்ன பிரச்சனைனா விஜய் அவர்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார். இப்போ பேசுனா நீங்கள் எதிர்கருத்து பேசலாம். திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஆமான்னு சொல்கிறாரு, தப்புன்னு சொல்கிறாருன்னா அவர் எதிர்த்து யாராவது பேசுவாங்க, எதுவுமே சொல்கிறதில்ல. ஆளுநர் வெளிநடப்பு பண்ணுறாரு, எதுவுமே சொல்கிறதில்ல. கவின் ஆணவ கொலை, எதுவுமே சொல்கிறதில்ல. அப்போ பெரும்பாலும் விஷயத்தில் அவர் அமைதியாகிறதுனால அவரை பற்றி என்ன சொல்கிறதுனா, என்னங்க சும்மாவே இருக்கார். இதே மாதிரி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாங்க. அவர் வெளியில் வந்தால் ஐயோ வெளில வந்துட்டார். நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தர் நீங்கள் அரசியல் தெரில, இது அந்த மாதிரி ஒன்று சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவர் வெளியில் வரும்போது 1000 தடங்கள் பண்ணிவிட்டு அவருக்கு இந்த மாதிரியான ஒரு அவதூறுகளை கிளப்புனா வெகுஜன மக்கள் பார்த்துட்ருப்பாங்க. இன்னொன்றையும் தாண்டி இன்றைக்கி தேர்தல் ஆணையம் இந்த விசில் சின்னம் கொடுத்தது எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னங்க பிஜேபி நினைக்காம தேர்தல் ஆணையம் சின்னத்தை கொடுக்காத, எப்படி தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை கொடுத்தது? ஒன்று இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் எல்லா தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்தாங்கன்னா அது தேர்தல் ஆணையத்துக்கு சிக்கல். ஏன் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போவாங்க, எல்லா ஊருக்கும் எல்லா தொகுதிக்கும் ஒரு தொகுதி கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே சொல்லுவாங்க, சார் இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகள் ஆரம்பித்த எல்லாத்துக்குமே எல்லா ஏரியாலையும் ஒரே சின்னம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் போனால் அது இன்னும் விஜய்க்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடும். ஒன்று, ஏற்கனவே டெல்லியில் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அமித்ஷாட்ட, விஜயை ரொம்ப சீண்டாதீங்க, ஏற்கனவே அவருக்கு பெருசாக அனுதாபம் வந்துட்டுருக்குன்னு. அப்போ இருக்கக்கூடிய பிஜேபி இதை எப்படி பார்க்கும்? வேணாம்ப்பா, சிபிஐ விட்டு கொஞ்ச நாள் இனிமேல் ஒரு கூட வேணாம்னு சொல்லுப்பா. அதே மாதிரி இந்த சின்ன கஞ்சனத்தில் பிரச்சனை பண்ணிடாதீங்கப்பா, கொடுத்துருங்க. ஏன்னா இதுலேயும் நம்ம பிரச்சனை பண்ணி ஒரு வேளை விஜய்க்கு சின்னமே கொடுக்காம கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு கடைசியாக எல்லா ஊருக்கும் ஒரு சின்னம் அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட அவர் என்ன சொல்லுவார்? மக்களே பார்த்துக்காங்க, பாசிசமும் பாயாசமும் ஒன்று சேர்ந்துருச்சு. என்னை ஒழிக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒரு நடைமுறை, எனக்கு மட்டும் ஒரு நடைமுறை. எல்லாரும் பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், நான் எதுவுமே நடத்தக்கூடாது. எல்லாரும் வீட்டை விட்டு நிம்மதியாக போகலாம், நான் வீட்டை விட்டே வெளியில் வரக்கூடாது. கரூர் விஷயத்தில் என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியும், என் படத்தையே வெளிவிடாமல் தடுத்தாங்க. உச்சகட்டமாக இன்றைக்கி எனக்கு சின்னம் கூட கொடுக்காம தொகுதிக்கு ஒரு சின்னம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இந்த விஜய் தொகுதிக்கு ஒரு சின்னம் கொடுத்தாலும் போராடுவான். இது கடைசி வரைக்கும் இழுத்து கொடுத்தாங்கன்னா நீதிமன்றம் கூட போக முடியாது. இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. பிஜேபி யோசிக்காதான்? தேர்தல் ஆணையம் அப்படின்னா உடனே விசில் சின்னம் கொடுத்த உடனே தேர்தல் ஆணையத்தை எல்லாம் மக்கள் பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க எதுக்கு கொடுத்தாங்க? காரணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. ஏன்னா விஜய் ஒழிய வேண்டுங்கிறத பிஜேபியோட எண்ணம். அவங்க எப்படிப்பா சின்னத்தை கொடுப்பாங்க? இன்னொன்று, என்டிஏல இருக்கக்கூடிய வாக்கை தான் அவர் பிரிக்க போகிறாருன்னு ஊருக்கே தெரியும். அது பிஜேபிக்கு தெரியாமையாக இருக்கும். என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. தயவுசெய்து வந்துடு ராஜா, இல்லைனா சிபிஐ விட்டு பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்னாங்க. ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் சிபிஐட்டு ஆஜராகும்போது கிடுக்கிப்பிடி கேள்விகள் கேட்டாங்க. சார்ஜ் ஷீட்டில் பேர் வருது, என்னென்னமோ நேராக அங்கே உள்ளே நடந்தது இவங்களே பார்த்த மாதிரி அப்பையும் சொன்னோம். அது எப்படிங்க காலையில் தான் விசாரணை நடந்துட்டு இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது எப்படி நேஷ்னல் மீடியாவிலேருந்து உள்ளூர் மீடியா வரைக்கும் விஜய் தான் குற்றவாளிங்கிற ரேஞ்சில் கொண்டு போகிறீங்க?
அப்போ மக்கள்கிட்ட ஒரு இமேஜ் ஏற்படுத்துகிறாங்க. என்னென்னா விஜய் பயந்துட்டாரு, பிஜேபி திட்டமாட்டுறாரு, உடனே திமுக கிளம்பிடுச்சு, ஸ்டாலின் வரைக்கும் பேசுகிறாரு. அப்போ என்னென்னா விஜய் வந்து பயப்படுறாரு பிஜேபியை பார்த்து. அப்படிங்கும்போது ஒரு பயந்தாங்கோலிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கி பிஜேபி முயலுது, திமுக முயலுது. இது எல்லாத்தையும் தாண்டி அமைதியாக இருந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அவர் ரூட்டில் போயிட்டுருக்காரு. சார் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறது காலம்தான் முடிவு சொல்லணும். எல்லாருக்கும் அதுதான். ஸ்டாலின் மட்டும் நான் ஜெயிக்க வராருன்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியுமா? பழனிசாமி ஜெயிச்சிருவோன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும், எது வேணால் நடக்கும். அப்போ விஜய் அவர்கள் என்ன யோசிக்கிறாரு? இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சட்டமன்ற தொகுதியில் அந்த ஆலோசனை நடக்கிறாரு. இனிமேல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துக்கு போவார், டெய்லி கூட போவார். ஏன்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட 8 வாரம் தான் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம். அப்போ இந்த விசில் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அளிக்கக்கூடிய விஷயம்தான். இதையும் தாண்டி அடுத்த விஷயம் என்ன? வேட்பாளர்கள் தேர்வு இருக்குது, பணம் செலவு பண்ணணும். இப்போ விஜய் தரப்பில் யாராவது பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க எங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு வருது அப்படி வருதுன்னு கேட்டாங்கல்ல. நாங்கள் அக்கௌண்ட்டை வந்து எங்களுடைய எங்களுடைய அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து நீங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட இருக்குது, யார் வேணால் போய் பார்க்கலாம். இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே வருது இங்கே வருதுன்னு பார்க்க சொல்லுங்கள். நாங்கள் ஒரு திறந்த புத்தகங்க, கை காசை போட்டு பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ மாதிரி கொள்ளடிச்சு பண்ணலிங்க அப்படின்னா மக்கள்கிட்ட எடுபடுமா எடுப்படாதான்? விஜய் அக்கௌண்ட்டில் ஃப்ராடு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்ல முடியும்னு நினச்சிங்க, ஒன்றும் முடியல. அதாவது ஏகப்பட்ட வேலைகளை பிஜேபி பண்ணும். இந்த அக்கௌண்ட்டை வச்சு ஏதாவது நீங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா அக்கௌண்ட்டே முடக்கிடுவாங்க. காங்கிரஸோடைய அக்கௌண்ட்டே முடக்கணும் தான் இவங்க. அதுக்கு இவங்க சொன்ன காரணம் தான் வினோதமான காரணம். லேட்டாக ஃபைல் பண்ணிட்டாங்கிறதுக்காக அக்கௌண்ட்டே முடக்குவாங்களாம். அப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கும்போது நியாயம் நடக்காத சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் இவருக்கு விசில் சத்தம் விசிலை கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக விஜயை பார்த்து பிஜேபி ஒரு மிரட்சியில் இருக்குது. அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க, கணக்கு வேறு மாதிரி இருக்குது. இப்பவும் சொல்கிறோம், விஜய் வந்து பிஜேபிகிட்ட ஓரளவுக்கு சமரசமாக போயிருந்தா இந்நேரம் ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கவே தேவையில்ல. படம் சூப்பராக வந்திருக்குமா அதை நல்லா யோசனை பாருங்க. அப்போ விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும், இல்லைன்னா அவங்க சொல்கிற டீலிங்கில் நினைக்கணும். இதுக்கு ஒரு ஒத்துக்க மாட்டார். இந்த அளவுக்கு அவதூறுகளை கிளப்புறாங்க, இந்த அளவுக்கு அச்சுறுத்தல் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீ மக்கள் இப்போ வந்து இவங்க பேசுகிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வந்து எதிர்த்து பேசணும், விஜய் எதிர்த்து பேசி மாட்டிக்கணுங்கிறது இவனும். அதாவது இவங்க மட்டும் வந்து பண்டாரம் பரதேசிங்கிற கட்சி பிஜேபியோட கூட்டணி சேருவாங்களாம். ஆனால் இவர் வந்து விஜய் மட்டும் அமைதியாக இருக்கக்கூடாது, எதிர்த்து பேசணும் பிஜேபி. நீங்கள் எதிர்த்து பேசுங்களேன் பிஜேபியை. இங்கே மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். எதுக்கு நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் மோடியை பார்த்தீங்க நல்லா யோசனை பாரு. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டாலின் மோடியை பார்த்து பயப்படுறாரு இல்லையா? சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லணும் பயப்படுறாருங்க. ஐயோ என்னங்க நீங்கள் சொல்லிட்டீங்க? இன்றைக்கி பிஜேபிகிட்ட பயப்படாத ஒரு கட்சி சொல்லுங்கள் இந்தியாவில்? எல்லா கட்சியும் ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ காரியம் பெருசா வீரியம் பெருசா? விஜய்க்கு என்ன யோசனை? முதலமைச்சர் ஆகணும், தேர்தலில் நிற்கணும்னா வெளியில் இருக்கணும். சிபிஐ ஏதாவது வழக்கு போட்டு விட்டு கோத்து விட்டாங்கன்னா நல்லா யோசனை பாருங்க. விஜய் இப்போ வந்து டெல்லி போகிறாரு, ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களால தடுக்க முடியுமா? ஏன்னா அது சட்டப்படி போகிறாங்க. சட்டப்படி நாங்கள் கூப்பிட்றோம் சார், எதை கட்டாலும் ப்ரொசீஜர் சார். அது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? சொல்லுவாங்கள்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பகைச்சிக்கூடாதுங்க, அவங்க கோபமாக பேசினாலும் நமக்கு காரியம் ஆகணும். ஏன்னா ஒரு சரியோ தப்போ ஒரு அதிகாரி. இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க ஏதாவது நடந்தால் கூட நம்ம அமைதியாக தான் பேசி ஆகணும். ஏன்னா இடத்துக்கு தகுந்த நம்ம பேசணும். நம்ம சில இடத்துல போய் நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னோம்னா வேலைக்கு ஆகாது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ விஜய் எதுக்கு அமைதி கேட்குறாரு? வேணாம், பிஜேபி கையில் சிபிஐ இருக்குது. நம்ம சிபிஐயில் நம்ம வந்து டெய்லி போயிட்டுருக்கோம். நமக்கு ஏதாவது ரொம்ப நினச்சா குடைச்சல் கொடுக்க முடியும். ஒரு அளவுக்கு மீறி குடைச்சா ஆனம்பாருன்னு இறங்கிடலாம். அது வரைக்கும் நம்ம அமைதியாக போவோம். சொல்லுவாங்கள்ல, கடுப்பேற்றுறவங்கள்ட்ட கம்முன்னு அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக போகணும். நமக்கு முதலமைச்சர் தான் இலக்கு. இப்போ மக்கள்கிட்ட நமக்கு ஒரு பெரிய அனுதாபம் இருக்குது. நம்ம எதுவுமே பேசாத போதே ஒரு பெரிய அனுதாபம். அப்போ நம்ம பேசுகிற கச்சேரி எப்போ வச்சுக்கணும்னா மக்களை சந்திக்கும் போது வச்சுக்குவோம். இப்போ அமைதியாக இருக்கணும். இப்போதைக்கு நம்மளுடைய இலக்கு வேட்பாளர்கள் தேர்வு, அதுக்கப்புறம் பிரச்சாரம், இதை நோக்கி நம்ம கவனம். தேவையில்லாமல் சிபிஐ பற்றி பேசி இன்னொரு 4 நாள் கூப்பிட்டாங்கன்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இழப்பு நமக்கு தான். முள்ளு மேலே சேலையை போட்டோம், சேலையை மெதுவாக தான் எடுக்கணும். நம்மளை ஒரு சதி வலையில் மாற்றி வச்சுட்டாங்க. அது ஒரு நான் சொன்னது தான், நாங்கள் சதி வலையில் வீழ்ந்து விட்டோம். ஒரு தடவை தான் வீழணும், அடுத்தவரெலாம் வீழ மாட்டாங்க. அப்போ ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இனிமேல் ஈரோடு நடந்த கூட்டத்தையே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ விஜய்க்கு விசில் சின்னம் கிடைத்தது அவர்கள் தொண்டர்கள் குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். விஜய் வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராக பார்த்துட்டு இருக்க. நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. நீங்கள் வந்து இப்போ பல விஷயத்தில் நம்ம பேசிட்டோம். ஒரு 10 பேர் இருக்க வீட்டில் வந்து திமுகவை தான் போட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து விஜய்க்கு போடுறோம். உரிமை தொகையை வாங்குறவங்க போடுறாங்க, விடியல் பயணத்தில் போகிறாங்க. இவங்க 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்தாலும் எதுவுமே சொல்லாத போதே இவ்வளோ ஆதரவு. அப்படிங்கும்போது இன்னொன்று சொன்னோம், விஜய் இலவசங்கள் அப்படிங்கிற ஒன்றெல்லாம் நிறுத்த மாட்டாருங்க. அவர் ரூட்டில் போயிட்டுருக்காரு, ஏற்கனவே சொல்லிட்டார்.
இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மலாம் இலவசத்தை கொடுத்து விஜய் ஒன்றும் அறிவிக்க மாட்டார்னு நினைக்கிறாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை விடுவாங்க. அவ்வளோ ஈஸியாக விட்டுருவார் அவர். அதனால் அவர் கூட கூட்டணிக்கு டிடிவி, ஓபிஎஸ் யாருக்கும் அவங்களோட கூட்டணிக்கு போகக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக பிஜேபி இருந்தது. தனியாக விட்டுணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இத்தனையும் மீறி, இவ்வளோ பிரச்சனையும் மீறி அவர் அரசியலில் சர்வே ஆகிறதே பெருசு. இன்னைக்கு பிஜேபியும் திமுகவையும் பகிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அதுவும் காசே பெருசாக இல்லாமல். அப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய மாசு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்காரு. மறுபடியும் சொல்கிறோம், இது ஒரு நல்ல விஷயமாவே பார்க்க போகிறோம். தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இதில் ஏதாவது உள்குத்து பண்ணால் வேறு விதமான விளைவுகள் ஏற்படும் பிஜேபிக்கு தெரியும். பிஜேபி பயந்து தான் அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்களே சரி, ப்ரொசீஜராக கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. வேறு ஏதோ விளையாட பார்த்தாங்க. வேறு ஏதோ ஒரு தகவல் போயிருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உளவுத்துறை தகவலால் இந்த அளவுக்கு ஆடி போயிருக்குதுன்னு நம்பலாம். தொடர்ந்து விஜயை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அவருடைய நிர்வாகிகளை தாண்டி வெகுஜன மக்கள் தான். அதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. விஜய் அறிவா சிலது பண்ணேனா கூட பெரும்பாலான மக்கள் அவருக்கு துணையாக நிற்கிறது. அந்த மக்கள் சக்திக்கு முன்னால் பல பேர் பயந்துட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு காரணம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.